Hey guys, welcome back to our channel. First time பார்க்குறீங்கன்னா என் பேர் ஹேமா. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பூண்டு சட்னி ரெசிபி போட்டிருக்கோம். ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபி. இன்றைக்கி நம்ம ரெசிபி வீடியோ பார்க்க போகிறதில்ல, ஒரு சில்க் த்ரெட் இயரிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்து நீளமாக இருக்கிறதுல 35 சுற்றிக்கோங்க. இப்போ சுற்றியாச்சு, நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்த எண்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பட்டையாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்ட ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக ஒட்டிக்கும். இப்போ வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. அந்த சைடும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து கட்டையாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த சைடு வந்து பட்டையாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இந்த சைடு வந்து உருண்டையாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கம் அப்ளை பண்ணி நம்ம அந்த சைடு இருந்து விடணும், அந்த ஓட்டை சைடு இருந்து விடணும். இப்போ விட்டு இது ஒரு 10 நிமிஷம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம சுற்றிக்கலாம். இப்போ நம்ம சுற்றிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இப்போ வந்து இதே மாதிரி அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த கேப்பெல்லாம் சுற்றி எடுத்தாச்சு. வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஜும்கா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரீஃபுல் வச்சு குத்தி விட்டுக்கோங்க, அது நல்லா காயறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டோன் லைன்ஸ் ஒட்டிக்கலாம். கம்மை எடுத்து உள்ளரையும் ஸ்டோன் லைன்ஸ் ஒட்டிக்கோங்க, வெளியவும் ஸ்டோன் லைன்ஸ் ஒட்டிக்கோங்க. எந்த ஸ்டோன் லைன் வேணால் ஒட்டிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கூட இருக்குது, அது கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நல்லா காயட்டும். இதே மாதிரி இன்னொரு ஜும்கா ஒட்டிக்கலாம். இப்போ வந்து ஐபின் வச்சு உள்ள குத்தி விடுங்க, அப்போ தான் அந்த கம்மெல்லாம் போகும். இப்போ வந்து நம்ம ஸ்டோன் செயின் ஒட்டிக்கலாம். ஐபின் விட்டுக்கோங்க, ஐபின் விட்டு ஒட்ட ஈஸியாக இருக்கும், அதை ரோல் பண்ணிகிட்டே ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். கம்மு நிறையவே அப்ளை பண்ணிக்கோங்க, ஒன்றும் தெரியாது. பட் ஆனால் ஸ்டோன்ஸ் மேலே அப்ளை பண்ணிடாதீங்க, ஒரு மாதிரி மங்கலாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு ரெண்டையும். அந்த கம்மு தெரியாது, காஞ்சிரும். இப்போ வந்து நான் ஸ்மால் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன், அது வந்து தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன், அதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு ஒட்டிக்கலாம் கம் அப்ளை பண்ணி. ஐபின் யூஸ் பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், ரோல் பண்ணி அப்ளை பண்ணால் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சு ஸ்டோன் செயின் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி இன்னொரு பால் செயின் ஒட்டிக்கலாம். நான் வந்து பீட்ஸ் கோக்கலை, பீட்ஸ் கோத்தா அந்த இயர் ஹூப்ஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், ஸோ அதனால் நான் பீட்ஸ் கோக்காமல் இருக்கேன். இப்போ வந்து நம்ம வளைச்சிக்கலாம். ரெண்டையும் நான் வளைச்சி எடுத்துட்டேன். அந்த இயர் ஹூப்ஸில் பீட்ஸ் கோத்துக்கலாம். அது வந்து கோக்க முடியாது, குட்டி பீட்ஸ் இருக்கனால. அதனால் ஏதாவது ஒரு கட்டிங் பிளேட் அல்லது இது வச்சு வளைச்சி விட்டுக்கோங்க, அப்புறமா கோருங்க, அதுதான் கோக்க முடியும். நான் இந்த சைடு 10, அந்த சைடு 10, ஒரு சைடு 10 கோத்துட்டு அந்த ஜும்காவை கோத்துட்டு இன்னொரு சைடு 10 கோக்குறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.